அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரிய வழக்கில் தமிழக நிதித்துறை உயர்நீதிமன்ற கிளையில் பதில். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு உத்தரவு. மசோதாக்களை நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். பிரச்சனை எழுந்தால் மாநில அரசு நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் உத்தரவு. மக்களாட்சி மாண்பை மதிக்காத ஆளுநரின் அடாவடிக்கு எதிராக தமிழ்நாடு போராடி வெல்லும். எஸ்ஐஆர் மூலம் வாக்குரிமை பறிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுப்பு. கார்த்திகை தீப பணிகளால் பாதுகாப்பு தர இயலாது என மாநகர காவல்துறை விளக்கம். கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடியில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பு. நாகை, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூரிலும் 2 நாட்கள் கனமழை பெய்யும். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசனத்திற்கு அலைமோதும் கூட்டம். ஸ்பாட் புக்கிங்கில் இனி 30,000 பேருக்கு பதில் 5,000 பேர் மட்டுமே அனுமதி என கட்டுப்பாடு. கர்நாடகாவிலிருந்து சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். கேரள அரசு தலைமை செயலாளருக்கு கர்நாடக அரசு கடிதம். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் 5வது நபர் கைது. முன்னாள் தேவசம் போர்டு தலைவர் பத்மகுமாரை கைது செய்த சிறப்பு புலனாய்வு குழு. திருப்பரங்குன்றம் மலையில் ஆய்வு செய்தபோது ட்ரோன் பறந்ததால் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அதிர்ச்சி. ட்ரோனை பறக்கவிட்ட யூடியூபரை கைது செய்த காவல்துறை. கடலூர் அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்க வந்தபோது நூதன முறையில் நகை திருடப்பட்டதால் மூதாட்டி கண்ணீர். எக்ஸ்ரே எடுக்கும் போது நகை மற்றும் பணம் வைத்திருக்க கூடாது என கூறி ஏமாற்றியவருக்கு வலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 3,000 ரூபாய் சரிவு. டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் 4 பேரை கைது செய்த என்ஐஏ. கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த மத்திய அரசுக்கு கண்டனம். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி கட்சி போராட்டம். கோயம்புத்தூர், மதுரை மெட்ரோ விவகாரத்தில் முதலமைச்சர் அரசியல் செய்வதாக மத்திய அமைச்சர் மனோகர் லால் குற்றச்சாட்டு. சென்னையை விட நீளம் குறைவான கோவை மெட்ரோவில் அதிகமானோர் பயணிப்பார்கள் என தவறான அறிக்கை தரப்பட்டதாக புகார். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளில் பெருமளவில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு. திமுக அரசை கண்டித்து சென்னையில் அதிமுக போராட்டம். பீகார் முதலமைச்சராக 10ஆம் முறையாக பதவியேற்றார் நிதிஷ்குமார். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரிய வழக்கில் தமிழக நிதித்துறை உயர்நீதிமன்ற கிளையில் பதில். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு உத்தரவு. மசோதாக்களை நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். பிரச்சனை எழுந்தால் மாநில அரசு நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் உத்தரவு. மக்களாட்சி மாண்பை மதிக்காத ஆளுநரின் அடாவடிக்கு எதிராக தமிழ்நாடு போராடி வெல்லும். எஸ்ஐஆர் மூலம் வாக்குரிமை பறிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு.
சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுப்பு. கார்த்திகை தீப பணிகளால் பாதுகாப்பு தர இயலாது என மாநகர காவல்துறை விளக்கம். கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடியில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பு. நாகை, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூரிலும் 2 நாட்கள் கனமழை பெய்யும். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசனத்திற்கு அலைமோதும் கூட்டம். ஸ்பாட் புக்கிங்கில் இனி 30,000 பேருக்கு பதில் 5,000 பேர் மட்டுமே அனுமதி என கட்டுப்பாடு. கர்நாடகாவிலிருந்து சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். கேரள அரசு தலைமை செயலாளருக்கு கர்நாடக அரசு கடிதம். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் 5வது நபர் கைது. முன்னாள் தேவசம் போர்டு தலைவர் பத்மகுமாரை கைது செய்த சிறப்பு புலனாய்வு குழு. திருப்பரங்குன்றம் மலையில் ஆய்வு செய்தபோது ட்ரோன் பறந்ததால் நீதிபதி GR சுவாமிநாதன் அதிர்ச்சி. ட்ரோனை பறக்கவிட்ட யூடியூபரை கைது செய்த காவல்துறை. கடலூர் அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்க வந்தபோது நூதன முறையில் நகை திருடப்பட்டதால் மூதாட்டி கண்ணீர். எக்ஸ்ரே எடுக்கும் போது நகை மற்றும் பணம் வைத்திருக்க கூடாது என கூறி ஏமாற்றியவருக்கு வலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 3,000 ரூபாய் சரிவு. டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் 4 பேரை கைது செய்த NIA. கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த மத்திய அரசுக்கு கண்டனம். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி கட்சி போராட்டம். கோயம்புத்தூர், மதுரை மெட்ரோ விவகாரத்தில் முதலமைச்சர் அரசியல் செய்வதாக மத்திய அமைச்சர் மனோகர்லால் குற்றச்சாட்டு. சென்னையை விட நீளம் குறைவான கோவை மெட்ரோவில் அதிகமானோர் பயணிப்பார்கள் என தவறான அறிக்கை தரப்பட்டதாக புகார். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளில் பெருமளவில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு. திமுக அரசை கண்டித்து சென்னையில் அதிமுக போராட்டம். பீகார் முதலமைச்சராக 10ஆம் முறையாக பதவியேற்றார் நிதிஷ்குமார். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு.